அண்மை செய்தி. பழனி நில வழக்கு தொடர்பாக விசாரணை அறிக்கை தாக்கல். பழனி தண்டபாணி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்தது குறித்தான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் சிபிசிஐடி தாக்கல் செய்த வழக்கு விசாரணை குறித்த நிலை அறிக்கையை மனுதாரருக்கு வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. பழனி நில வழக்கு தொடர்பான விசாரணை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் விசாரணை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பழனி கோயில் நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி தாக்கல் செய்த நிலை அறிக்கையை மனுதாரருக்கு வழங்க தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், மேலும் விவரங்கள். வணக்கம் சரவணன். பழனி தண்டபாணி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் இதனை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால், அருள்மிகு தண்டாயுதபாணி மடத்தின் அறங்காவலர் அன்னபூரணி சிவக்குமார், திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி ஆகியோர் மதுரை அமர்வில் பழனி மட பத்திரப்பதிவு வழக்கு தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரியிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் சிபி கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐ தரப்பில் நிலை அறிக்கையை சீலிட்ட கவரில் வைத்து மனுவாக தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் தரப்பில் சிபிசிஐடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் நகலை எங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரப்பட்டது. அதற்கு அரசு தரப்பில் அறிக்கையின் நகலை மனுதாரருக்கு வழங்கினால் வழக்கின் விசாரணை பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன். அண்மை செய்தி. பழனி நில வழக்கு தொடர்பாக விசாரணை அறிக்கை தாக்கல். பழனி தண்டபாணி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்தது குறித்தான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் சிபிசிஐடி தாக்கல் செய்த வழக்கு விசாரணை குறித்த நிலை அறிக்கையை மனுதாரருக்கு வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. பழனி நில வழக்கு தொடர்பான விசாரணை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் விசாரணை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பழனி கோயில் நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி தாக்கல் செய்த நிலை அறிக்கையை மனுதாரருக்கு வழங்க தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், மேலும் விவரங்கள். வணக்கம் சரவணன். பழனி தண்டபாணி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் இதனை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால், அருள்மிகு தண்டாயுதபாணி மடத்தின் அறங்காவலர் அன்னபூரணி சிவக்குமார், திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி ஆகியோர் மதுரை அமர்வில் பழனி மட பத்திரப்பதிவு வழக்கு தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரியிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் சிபி கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐ தரப்பில் நிலை அறிக்கையை சீலிட்ட கவரில் வைத்து மனுவாக தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் தரப்பில் சிபிசிஐடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் நகலை எங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரப்பட்டது. அதற்கு அரசு தரப்பில் அறிக்கையின் நகலை மனுதாரருக்கு வழங்கினால் வழக்கின் விசாரணை பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.